வெல்கம் டு எபினேசர் மேக்ஸ் அகாடமி. இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய சம் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். given a is equal to 1, 2, 3, b is equal to 2, 3, 5 and c is equal to 3, 4, d is equal to 1, 3, 5. Check if a intersection c cross b intersection d is equal to a cross b intersection c cross d is true அப்படின்றது தான் இதனுடைய கேள்வி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சிம்பிள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை முதல் முடிங்க. ஏ கிராஸ் சி ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன செய்யணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும், அதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ரெண்டு ஈக்குவலாக வந்ததுன்னா இட் இஸ் ட்ரூன்னு எழுதணும். ஓகே, ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இருக்கா? ஓகேவா? இப்போது ஏ இன்டர்செக்ஷன் சியை வந்து முதல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஏ என்ன, ஏ எடுத்து எழுதுங்க. 1, 2, 3 எழுதுங்க. அடுத்து என்ன எழுதணும், இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. எழுதுறது ஈஸியாக இருக்கும் அதுக்காக. சி என்னது, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, சி 3, 4 கொடுத்துருக்காங்களா? ஸோ 3, 4. ஓகேவா? இது புரியுதா? ஏ எழுதியாச்சு, சி எழுதியாச்சு, நடுப்புற இருக்கிற இன்டர்செக்ஷன் போட்டாச்சு. இப்போ இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம், காமனாக இருக்கிற நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 1 இருக்கா? இல்லை. 2 இருக்கா? இல்லை. 3 இருக்கா? எஸ், 3 இருக்குது. ஓகே, 4 இருக்கா? இல்லை. ஸோ இப்போ 3 தான் காமன் நம்பர்ஸ். ஸோ அப்போ என்ன எழுதணும், 3. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ பி இன்டர்செக்ஷன் டின்னு என்ன அர்த்தம், பி வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 5 கொடுத்துட்டாங்க. இன்டர்செக்ஷன் எழுதியாச்சு. டி, ஸோ டி என்ன கொடுத்துருக்காங்க, 1, 3, 5. ஓகே, ஸோ பி எழுதியாச்சு, டி எழுதியாச்சு, இன்டர்செக்ஷன் எழுதியாச்சு. இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 3, 5. வெரி குட். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் காமனாக 3, 5 இருக்கா? இப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம், பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். அது மட்டும்தான் நம்ம வேலை லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போது எழுதுகிறேன் பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. ஓகேவா? அடுத்து கிராஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. கிராஸ் எழுதிடுறோம். பி இன்டர்செக்ஷன் டி என்ன, 3, 5. 3, 5. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், கிராஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 3, 3, 3, 5. அவ்வளோதானே? ஓகே, ஸோ இங்கே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. அதனால் 3, 3, 3, 5. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? 3, 3, 3, 5. ஓகே, இப்போ பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எழுதிடலாமா? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னு என்ன, ஏ வந்து நான் சம்மில் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுகிறேன். 1, 2, 3 கொடுத்துருக்குறாங்க. பி என்ன கொடுத்துருக்குறாங்க, 2, 3, 5 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சம்மில் கொடுத்துருக்கிறது. ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. கிராஸ் நான் போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம கிராஸ் பண்ணி எழுதலாமா? இப்போ பாருங்கள், நான் கிராஸ் பண்ணி எழுதுகிறேன். 1, 2, 1, 3, 1, 5. ஓகேவா? அடுத்து என்ன எழுதணும், 2, 2, 2, 3, 2, 5. நடுப்பில் கமா போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 3, 2, 3, 5. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம எழுதியாச்சா, 1, 2, 1, 3, 1, 5. 2, 2,
2, 3, 2, 5. Again 3, 2, sorry 3, 3 எழுதலையோ ஓகே 3, 3, 3, 5. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். 3 3s are 9 எலிமெண்ட்ஸ் வரணும். இங்கே 4, இங்கே ஒரு 4 8 8 1 9 வந்துருச்சா? ஸோ 3, 2, 3, 3, 3, 5. ஸோ நமக்கு A cross B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? C cross D கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள் C cross D. C வந்து சம்மில் கொடுத்துருக்கிறது எழுதியிருக்கேன். கிராஸ் D வந்து 1, 3, 5 சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? 3, 1. அடுத்து 3, 3. அடுத்து 3, 5. அடுத்து 4, 1. அடுத்த 4, 3. அடுத்து 4, 5. ஓகேவா? முடிச்சாச்சா? இங்கே ஒரு 2 நம்பரு, இங்கே ஒரு 3. ஸோ 2 3s are 6. 6 எலிமெண்ட் வந்துடுச்சா? இப்போது நம்ம ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? A cross B இன்டர்செக்ஷன் C cross D கண்டுபிடிக்கணும். இப்போ A cross B வந்து இப்போ நான் எழுதிட்டேன். ஓகே, ப்ரீவியஸ் பேஜில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு நான் இதில் எழுதிட்டேன். 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூஸாக எழுதிக்கோங்க. எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் கொஞ்சம் கீழே எழுதுகிறேன். இன்டர்செக்ஷன் C cross D. C cross D நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே ஓகேவா? C cross D இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த எலிமெண்ட் வந்து எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இதை பார்க்கும் பொழுது இப்போ இதில் வந்துட்டு C cross D. C cross Dயை பொறுத்தவரை என்ன? இப்போ பாருங்கள், அது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. ஓகேவா? நமக்கு இங்கே 6 எலிமெண்ட் இருக்கா? ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச A cross B எழுதியாச்சு. நம்ம இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா பின்னாடி C cross D அதை எழுதியாச்சு. ஸோ ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவானது என்னன்றதை நீங்களே தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? இப்போ 1, 2 இங்கே இருக்கா? இதில் வந்து 1, 2 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. ஸோ இங்கே 3, 1லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போது 3, 1 என்னன்றதை நீங்கள் பார்க்க வேண்டியதான். ஸோ சரியா? 3, 1 என்ன எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இல்லை. ஸோ 3, 3 இருக்கா? எஸ், 3, 3 ரெண்டுலேயும் இருக்குது. அடுத்து 3, 5 இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஸோ அப்போது 3, 3, 3, 5 ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன்ஸ், இது அல்லது ரைட் ஹேண்ட் சைட். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுவும் நமக்கு என்ன தான் வருது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3, 3, 3, 5 கண்டுபிடிச்சிருக்கோமா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனா? அதே சேம் ஈக்குவேஷன் தான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வருது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயே நமக்கு என்ன வந்துடுச்சு? 3, 3, 3, 5 தான் வந்துச்சு. இப்போ அவங்க கேட்ட கேள்வியை நம்ம அப்படியே ப்ரூஃப் பண்ண போகிறோம், அப்படியே எழுத போகிறோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதிருங்க. பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து A cross C இன்டர்செக்ஷன் B cross D. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ஓகேவா? ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஸோ தேர்ஃபோர் A cross C into B intersection, sorry, A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. Hence it is true அப்படின்றத நீங்கள் எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு A intersection C கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்து B intersection D கண்டுபிடிக்கிறீங்க, ரெண்டையும் கிராஸ் பண்ணுறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர், ரைட் ஹேண்ட் சைடு A cross B கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்து C cross D கண்டுபிடிக்கிறீங்க, ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணுறீங்க. ஸோ இதுவரையில் நம்ம பார்த்தது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய சம் 5 தான் பார்த்தோம். இதில் தான் டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எபினேசர் மேக்ஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக்ஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.